டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போறாங்க ரெண்டு பேருமே. அந்த இடத்துல நானும் இருக்கேன் வாலண்டரியா வண்டி ஏறாப்ல போலீஸ் ஜீப்ல. விஜயகாந்த் அவர் வரும்போது ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சின்னு சொல்லி வந்தாரு. அந்த மாதிரி இவங்க வராங்க. வரும்போது ஆனா ரெண்டுன்னு சொல்லாம ஒன்னுட்டு வராங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உன்னை நான் லிஸ்ட்லயே வச்சுக்கலன்ட்டாங்க. என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்கி காட்டுகின்ற மாதிரி ஒரு சவால் விடுத்திருக்காரு. அதிமுக அதுக்கு ரியாக்டும் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்களே உங்க அப்பா தெய்வத்துல சினிமாக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அப்பா தெய்வம் கட்சி தொடங்குறதும் ஒண்ணாமா? தொழில் வேற அரசியல் வேற. முதல்ல அது புரிஞ்சு. தனுஷோ விஜயோ எல்லா விஷயம் கத்துக்கிட்டு படிப்படியா முன்னுக்கு வந்து மக்கள் கிட்ட அவங்க ரீச் ஆகி வளர்ந்துருக்காங்க. அதுவும் இதுவும் நீ எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எம்ஜிஆர் போட்டோ எடுத்துட்டு உன்னால தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா? நீ போய் இண்டிவிஜுவலா எம்எல்ஏ நின்னுடு, ரெட்டையில இல்லாம போய் நின்னுடு. நீ ஒரு கொள்கை எடுத்து நீ பேசும்போது உன்னை பின்தொடர்றவங்க வராங்கல்ல, அத யாராவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? நீ அவருடைய கொள்கையை நீ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவ? அது வந்து சரியான ஒரு வாதமே கிடையாது. அத முடிவு பண்ண வேண்டியது மக்கள், நீ கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து விவாதம் இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், திரு விஜய் அவர்கள் பரப்புரையில நிறைய விஷயம் பேசினார். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். என்னன்னா, திமுகவோ அதிமுகவோ ரெண்டுமே அண்ணா தொடங்கிய கட்சி, இன்னொன்று எம்ஜிஆர் தொடங்கின கட்சி. அவங்க தொடங்கின கட்சியில தான் நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்கி காட்டுகின்ற மாதிரி ஒரு சவால் விடுத்திருக்காரு. இப்ப அதிமுக அதுக்கு ரியாக்டும் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்களே உங்க அப்பா தெய்வத்துல சினிமாக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க சார். அப்பா தெய்வம் கட்சி தொடங்குறதும் ஒண்ணாமா? அதிமுகல என்ன எங்களுக்கு மூளை மழுங்கி போயிருக்காமா? அப்பாவும் அம்மாவுன்றது ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? எனக்கு புரியல. இப்போ உங்க வீட்டுல உங்க பையனை கட்சியில கொண்டு வர்றீங்கன்னா அப்பங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம யாரும் புள்ள வந்துடுறாங்களா? இன்னைக்கு இவர் சிஎம் ஸ்டாலின் இருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணலன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பாரா? அதுதான் எல்லாரும் பேசுறாங்க. தொழில் வேற அரசியல் வேற. முதல்ல அது புரிஞ்சு. தொழிலோ ஒரு மகன் நல்லா படிச்சு முன்னேறி ஒரு நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கிற தகப்பனுடைய ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறது ஒண்ணா? அதே மாதிரி அப்பா கைடு தான் பண்ணுவாரு. ஓகேவா? புள்ள ஷைன் ஆகுறதும் டெவலப் ஆகுறதும் அவங்க திறமை வளர்க்குறத பொறுத்து. இப்போ விஜய் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வந்த புதுசுல என்னை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. தனுஷ் முதற்கொண்டு நடந்திருக்கு. தனுஷுடைய கட்டிங்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி தனுஷ்லாம் நீ நோஞ்சா மாதிரி எவ்வளோ தரங்கட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷோ விஜயோ அவங்க பாட்டு, அதாவது பாட்டுலேருந்து டைரக்ஷன்லேருந்து எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டான்ஸ்லேருந்து படிப்படியா முன்னுக்கு வந்து மக்கள் கிட்ட அவங்க ரீச் ஆகி வளர்ந்துருக்காங்க. அதுவும் இதுவும் நீ எப்படி கம்பேர் ஒப்பிடவே முடியாது. ஒப்பிடுற விஷயங்கள் கிடையாது. அது கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு மேல மக்களுக்கு கிட்ட அவர் ரீச் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை நான் மக்களுக்கு நான் நல்லது செய்யறதுக்கோ இல்லை மக்கள் செய்யறதுக்கு வரேன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும். அதை நீ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? அப்ப நீங்க அம்மாவோட ஷேடோ இப்போ போட்டோ எடுத்துட்டு உன்னால தேர்தல் பிரச்சாரம் போக முடியுமா? அததான் அவரு கேக்குறாரு. எம்ஜிஆர் போட்டோ எடுத்துட்டு உன்னால தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியும்? அவங்களும் சொல்லியிருக்காங்க, எங்களோட தலைவர்களை தான் நீங்க காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க. மேடைக்கு இப்ப எங்க எடப்பாடியார் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பேசுனீங்க. இப்ப எடப்பாடியார் இல்லாம நீ போய் இண்டிவிஜுவலா எம்எல்ஏ நின்னுடு, ரெட்டையில இல்லாம போய் நின்னுடு. புரியுதா? அவர் கேள்வி அது. கேள்விக்கு கேள்வி பதிலா கிரிட்டிசைஸ் பண்றது பதிலா உன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இல்ல இப்ப எக்ஸாம்பிள் சொல்லலாம். ராமதாஸ் தனியாக கட்சி தொடங்கினாரு. தனி ஓட்டு, அவங்க கட்சிக்குன்னு ஒரு ஓட்டை உருவாக்கி வச்சாங்க. தேமுதிக அவங்க கட்சி உருவாக்குனாங்க, அதுன்னு பண்ணாங்க. திமுக அப்படியா? இல்ல, முடியாது. ஓகேவா? ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து அதிமுக வந்தது. சரி, ஆனா அது எம்ஜிஆருக்கான ஒரு இதுவான அதுவும் தனி கட்சி புது சிம்பிள்னு கிரியேட் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்க எப்படி இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? பதில் இது இல்ல. சரியான பதில தேடுங்க. இல்ல நீங்க பதில் சொல்லாம இருங்க. என்னன்னா, எல்லாமே அதிமுக காப்பி அடிச்சுதான் இவரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அறிக்கையில சொல்றாங்க சார். இல்ல, எல்லாருக்கிட்டே காப்பி அடிச்சு அது இதான் நான் சொல்றேன்னு. இன்னைக்கு ஒரு 10 கொள்கை இருக்கா? 10 கொள்கை தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கும். 10 வாதங்கள் இருக்கா? இவ்வளவுதான். இத யார் இப்பதான் திரு சாட்டை துருமன் அப்பப்போ பேசி சீமான் பேசி ரிட்டர்ன் வாங்கி கட்டிக்கிறாங்க பாரு. இது தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் சொல்லு, திராவிடம் சொல்லு, நடுவில் இருந்தாலும் இதுக்கு நம்மளால கவுண்டர் போட்டிருப்ப. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்ற? தமிழ் படிப்பேன்னு சொல்லுவேன், இந்தியும் படிப்பேன்னு சொல்றதுக்கு நீ ஏன் சொல்லக்கூடாதுன்ற? அது உன் உரிமையே கிடையாது. அந்த ஒரு
கொள்கைனா அந்த கட்சிக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கட்சியே வேற யாருக்கு சொந்தம்ன்றது அவங்க பொறுமையா பார்த்தா தெரியும். அவங்க அட கிண்டனா தெரியும். சரி, நம்ம அதை கமாண்டுக்குள்ள நீ சொல்ற நீ ஒரு கொள்கை எடுத்து நீ பேசும்போது உன்னை பின்தொடர்றவங்க வராங்கல்ல, செய்யறாங்களே, அத யாராவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? நீ அவருடைய கொள்கையை நீ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவ? அது வந்து சரியான ஒரு வாதமே கிடையாது. அத முடிவு பண்ண வேண்டியது மக்கள், நீ கிடையாது. அவர் பின்தொடர்றவங்க இந்த 2 கொள்கையை ஏத்துட்டு வராங்களா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணணும், நீ கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னார் சார். திமுக ஆட்சியில அவர் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆமா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பாதுகாப்புல பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், விலைவாசி உயர்வுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அத வந்து அதிமுக இருந்து காப்பி அடிச்சதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அறிக்கைன்னு நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? சரி, நீங்க வேற இப்ப அவர் புதுசா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. அதிமுக நீங்க நிக்கிறீங்கப்பா, நீங்க பேசுறீங்களா? நீங்க என்ன புதுசா இப்ப திமுக எதிர்த்து பேசுனீங்க? டாஸ்மாக் ஊழல் பேசுவீங்களா? நீங்க பண்ணலையா? மணல் கொள்ள நீங்க பேசுவீங்களா? நீங்க பண்ணலையா? எல்லா ஆட்சியிலும் நடக்குது. அரசு ஊழியர்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்குறாங்க இவங்க சொல்றாங்க, நீங்க பண்ணலையா? நீங்க எதை பேச போறீங்க, எதை பண்ண போறீங்க? நீங்க எதுவுமே பேசலையே. அண்ணா திமுக ஆட்சியிலும் போராட்டம் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலும் போராட்டம் எல்லாமே இருக்கே. அது நீங்க எப்படி அது கொண்டு வர முடியும் எனக்கு தெரியலையே. குற்றம் இல்லாமனுக்கு குறுகுறுக்குது, புரியுதா? ஊருக்கு வரிஞ்சு கட்டி நீ அதாவது இவங்க வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த வாயா வடிவேலு காமெடியில கூப்பிட்டோடனே கிட்னியை காணோன்ற கதையா ஆயிடக்கூடாது. இவங்க வம்படியா இழுக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க டிவிக்கெல்லாம் இப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. இதை பத்தி பேச கூட போறது இல்ல. லைம் லைட்ல இருக்கிறத காட்டிக்கிறாங்களா? லைம் லைட்ல வரத்துக்கு பேசுறாங்கன்னு நினைச்சு நீ வித்தியாசம். இன்னைக்கு டிவிகேன்றது லைம் லைட்டுக்கு இப்ப எக்ஸாம்பிள் டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போறாங்க 2 பேருமே. அந்த இடத்துல நானும் இருக்கேன் வாலண்டரியா வண்டி ஏறாப்புல போலீஸ் ஜீப்ல கான்செப்ட் தான் சார். அரசியல் பண்றது வேற, நானும் இருக்குன்னு சொல்றது ரொம்ப அந்த நிலையில தானே அதிமுக இருக்கு. பிரதான எதிர்கட்சி சார். அது எதிர்கட்சி ஏப்பா தெரியாம வந்துருச்சு. நீ ஆனா பிரதான எதிர்கட்சி. அன்னைக்கு 3000 ரூபாய் போடலன்னா 30 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, புரியுதா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 90 சீட் ஜெயிச்சிருக்கணும்பா டிடிவி இருந்தாருன்னா ஒரு பேச்சு வச்சுக்கோங்க. அதுல நீ 3000 ரூபாய் போடலன்னா நீ 60 சீட்டு ஜெயிச்சிருப்பியா? டிடிவியால 3000 4000 ஓட்டு விழுந்தது. ஒரு 5000 ஓட்டு விழுந்த இடத்துல எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே குறைவே. நீ அதெல்லாம் பிரதான எதிர்கட்சியோ யாரு மக்களுக்காக செய்யறான் அதுதான். இப்போ விஜயகாந்த் அவர் வரும்போது 2 கட்சியும் ஊழல் கட்சின்னு சொல்லி வந்தாரு, புரியுதா? அந்த மாதிரி இவங்க வராங்க. வரும்போது ஆனா 2ன்னு சொல்லாம 1ன்ட்டு வராங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உன்னை நான் லிஸ்ட்லயே வச்சுக்கலன்ட்டாங்க. அதனால்தான் விஜய் வந்து மற்ற சில பலர் கட்சிகள்ன்றத லிஸ்ட் இவரை போட்டுட்டு இவங்களை போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை. ஸோ வாலண்டரியா பண்ற விஷயம்தான். இல்லை சார், விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த அண்ணா கொள்கையோ எம்ஜிஆர் கொள்கையோ அம்மையார் ஜெயலலிதா வகுத்து வந்த அந்த பாதையோ அதிமுக மறந்துருச்சுன்றாங்களே, அது ஏத்துக்கலாமா முடியாதா? இப்போ எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகள்னு ஒன்று வந்திருக்கும் தேவா. ஜெயலலிதா அவர்கள் வரும்போது அது சிலது மாற்றங்கள் மாறி இருக்கும், புரியுதா? அது பிரச்சனை இது கிடையாது. இவங்க மொத்தமாவே எல்லாத்துக்கும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க தானே நம்ம பேசுறோம். சரி, ஜெயலலிதா இருந்தா சில விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்திருப்பாங்க நம்ம பேசுறோம், ஓகேவா? அது இட்ஸ் டன், முடிஞ்சது தான். நீங்க அந்த கொள்கையை ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களா, இல்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு புது கொள்கையை எதையாவது ஒண்ணு முன்னுக்கு வைக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. சக்தின்றது அம்மா சொன்னாங்கன்றது சொல்லி அவர் சொல்லி தானே கோட் பண்ணி தானே சொல்றாரு, ஓகேவா? அவங்க சொல்லும் போது கூட நான் வந்து அதை ஹார்ட் ஃபீல் பண்ணேன், பட் அது வந்து இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு. இதுதான் அரசியல். அதை வந்து எடப்பாடி பண்ண தவறிட்டாரு, அவ்வளவுதான். நீங்க செஞ்ச தவறு. நீ தானப்பா நீ இவரு அடிக்கடிக்கு இவர் பாண்டே அண்ணன் நல்லா சொல்லி நல்லா உசுப்பேத்தி விட்டுறாரு. நான் யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவங்களடா, நான் அடிச்சு 10 பேரும் டான்ன்ற மாதிரி அப்பப்போ சொல்லி நல்லா எடப்பாடி உசுப்பேத்தி விட்டுறாரு. எடப்பாடி அந்த கனவுலயே இருக்கிறாரு, நான் அடிச்சவன்லாம் டான்னு. அதுக்கு யாரு கூட இருந்தா, யாரு சப்போர்ட் பண்ணா, எதுக்கு அடிச்சாங்கன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? அது ஒரு பெரிய அரசியல், அதுக்குள்ள நம்ம இப்ப போக விருப்பம் இல்லை. பட் இதெல்லாம் இருந்ததுனால்தான் அந்த இடத்துல நீன்ற இதே வந்து சப்போர்ட் இல்லைன்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்திருக்க போறாரு, இல்ல உங்க 2 பேர் நல்ல தங்கமணி வீரமணி வந்திருக்கலாம், எப்படி வேணா நடந்திருக்கலாமே. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்னடா எங்க கட்சியில இருந்து இருந்த அந்த வேஸ்ட்டுங்களை தான் நீங்க வந்து கட்சியில சேர்த்துட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. வாட்ஸ்அப் குழு தான் வச்சுட்டு இருக்கீங்கன்றாரு சார். சரி, அவங்க வேஸ்ட் தான் சொல்றாங்க. நீங்க டிவிகேல இருந்து வந்து இணைஞ்சார்கள் அப்படின்னு ஒரு 50 பேரை வச்சு ஒரு வீடியோ போட்டீங்க நிர்வாகி. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இங்க பெரிய லெவல்ல இருந்து அவர் போனதை பத்தி பேசுறீங்கயா? என்னது நீங்க என்ன பண்ணீங்க?
50 அதாவது அவங்க நிர்வாகியான்னு கூட தெரியல, உறுப்பினர் கார்டு கூட இவங்க எடுத்து காட்டல, டபுள் வெரிஃபைடு கார்டு இவங்க கிட்ட, அதை எடுத்து காட்டு வேலிடு. அப்ப அந்த கூட்டத்துல அந்த கொடியாட்டின மாதிரி தானே இதுவும். அந்த மாதிரி இவங்களே செட் பண்ணிட்டு இவங்களே போட்டுட்டு இவங்களே கதை விடுறது தான் இதெல்லாம். சரியா? நீ அப்ப நீ நான் சரி அது அப்படி அவங்க வந்தாங்கன்னே வச்சுக்கப்பா, அப்ப நீ வாங்கினா என்ன அர்த்தம்? அவங்க போட்ட குப்பைன்னு நீ சொல்வியா? நியாயமான கேள்வி. இது என்னையா, உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுல அரசியல் இப்ப களம் வேற மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் இந்த பழைய அரசியல் குப்பையை கலரினே இருக்காதீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி, நீ நல்ல விஷயம் ஏதாவது செய்யணும்னு சொல்லு, இதே மக்கள் மாறுவாங்க. அதிமுக இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதிமுகவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் சப்போர்ட்டே இல்ல அப்படின்றாங்க. அதை பத்தி அவங்ககிட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இளைஞர்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நேரா போய் பூத்துல போயிட்டு அதிமுக ஓட்ட ஊத்திட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்றாங்களே. ஆமா, அப்ப அங்க இளைஞர் பெண் பாசறை, இளம்பெண் பாசறையும் வீட்டு வேலை பார்த்துன்னு இருக்காங்களா? வீட்டுல அவங்க வேலையை நிர்வாகம்லாம் வேலையே செய்யலையாமா? முதல்ல அதுக்கு யாராவது தலைவர் தெரியுதா? ஒரு காலத்துல எனக்கே தெரியலப்பா, நான் இப்ப மறந்துட்டேன். முன்னாலே யாரோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேசன் அதிமுக ஜெயலலிதா பீரியட்ல இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் இதுக்கு அப்புறம் அதுக்கு யாரு பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. திமுக இளைஞரணி செயலர்னா பெரிய பதவி சார், கிட்டத்தட்ட தலைவருக்கு இணையான ஒரு பதவி. திமுக ஹைலைட்ல தானே இருக்காங்க. அப்படி அதிமுக இருக்கிறத பதவி இருக்கிறதானே தெரியலையே. அதுதான் சொல்றேன். அது அந்த அம்மா கொண்டு வரும் போது இளைஞர்கள் மட்டும் இல்லாம இளம் பெண்களும் கொண்டு வந்து அவ்வளவு ஹைலைட் பண்ணாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் காட்ட, பிரச்சாரத்துக்குள்ள காட்டுங்கப்பா, இளைஞர்களை காட்டுங்க. நீங்க நான் ஒன்னும் இல்லப்பா, 10:1 சார் 10:2 அது காட்டுப்பா. ரொம்ப கஷ்டம். இல்ல நமக்கு தெரியலையா, இல்ல உண்மையிலே இல்லையா? நீ 1000 பேர் கூட்டு வந்திருந்தா அதுல ஒரு 10 பேர் 20 பேர் யங்ஸ்டர்ஸ் இருந்தா பெருசு. கண்டிப்பா. அது எப்படி 10:1 கூட வராத? வரல சார். இதுதான் அந்த கட்சிக்கு ரொம்ப ஒரு அழிவு பாதை சென்றது ஒரு முக்கியமான காரணம். 45 வயசுல இருந்து 60 வயசுக்காரங்களை வச்சு அரசியல் பண்றேன்னா, இவங்க 45 வயசு கீழே இருக்கிறவங்க அரசியல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எது ஜெயிக்குது பாத்துருவோம். அப்ப இவர் 45 ஓட்டு போடுவாங்க தேவா. ஓகேவா? பட் நான் தான் சொல்றேன், நம்மளால சில இதெல்லாம் சரியா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. நான் இல்லைன்னா நம்மளுக்கு பின்னாடி அச்சிருவாங்கன்ற இதுவா இருக்கு. நம்ம பேசுறது சரியா இருக்கணும்ன்றதுனால சொல்றோம். மிராக்கிள்னு ஒண்ணு நடந்தா இந்த தேர்தல் காலமே மாறும். ஓகே சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.